தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் கொடுத்தாங்கன்னா எப்படி சொல்லணும், இல்லை கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கொடுத்தாங்கன்னா எப்படி அட்டன் பண்ணணுன்றது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தனித்தனியாக மீனிங் சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது மீன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது டிஸ்க்ரீட்டுக்கு தனியாக கண்டினியூஸ்க்கு தனியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சம் ப்ராப்பர்ட்டிஸ்மே கூட உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா. இன்றைக்கி நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலாஸ், தியரி டைப் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியர் ஐடியாஸ் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தாங்க. இனிமேல் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிலே பண்ணாதீங்க, நமக்கு இன்னும் ரொம்ப நல்லா இல்லை எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் கொடுத்தாலும் சரி தான், இல்லை கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கொடுத்தாலும் சரி தான், ரெண்டுத்துக்குமே நமக்கு ஒரே ஃபார்முலாஸ் தான். என்ன அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், எஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு மீனிங் தெரியும் இல்லையா. ஸோ நம்ம அதன் பிரகாரம் அதை எழுதிக்கலாம். எஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், அப்போ ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பார். கரெக்டாக? ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு உள்ள நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே அடிஷன் ஆர் சப்ராக்ஷன்ஸில் இருக்கிறப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இஎஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இஎஃப் எக்ஸ் பார் ஸ்கொயர் மைனஸ் இஎஃப் 2x எக்ஸ் பார். ஓகே, இதில் இஎஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது அப்படியே இருக்கட்டும். இஎஃப் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் பார்ன்றது என்ன? எக்ஸ் பார்ன்றது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட மீன் வேல்யூ தான் நம்ம எக்ஸ் பார்னு சொல்லுவோம். எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிளுக்கு மீன் கண்டுபிடிக்கிறத நம்ம எக்ஸ் பார்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ் பார்ன்றது ஆப்வியஸ்லி எப்படி தான் இருக்கும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இஎஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்முக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எடுக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், கான்ஸ்டன்ட்டாக மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் பார் ஸ்கொயர். கரெக்டாக? தென் மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2ன்றது கான்ஸ்டன்ட், எக்ஸ் பார்ன்றது ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை மட்டும் வெளில எடுத்துக்கிறேன். இஎஃப் எக்ஸ் மட்டும் இருக்கும். கரெக்டாக? இப்போது இஎஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் 2 எக்ஸ் பார். இஎஃப் எக்ஸுன்றது என்ன, எக்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஈக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா என்ன மீனிங், நான் எக்ஸுக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் அப்படி தானே. மீன் வேல்யூ அப்படின்றப்ப நம்ம அதை எக்ஸ் பார்னு சொல்லலாமா. ஸோ என்ன கிடைக்கும், இஎஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பார் ஸ்கொயர்டு. 2 எக்ஸ் பார் இருக்கு இல்லையா. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் பார் ஸ்கொயர்டு, எக்ஸ் பார் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 எக்ஸ் பார் ஸ்கொயர்ட். ஸோ நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கலாமா. அப்போ இஎஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் ஒரே ஒரு எக்ஸ் பார் ஸ்கொயர் இருக்கும். எக்ஸ் பார் அப்படின்றது என்ன, இஎஃப் எக்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இஎஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பாருக்கு பதிலாக இஎஃப் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாமா, ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? இந்த டேர்ம் நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்றது நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், சம்மேஷன் எக்ஸ்ஐ பிஎஃப் எக்ஸ்ஐன்னு கண்டுபிடிப்போம். அதுவே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும்போது இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இல்லையா. நமக்கு இஎஃப் எக்ஸுன்றது கண்டுபிடிக்க தெரியும், இஎஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிக்க தெரியும். இஎஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிப்போம், எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணிப்போம். கண்டுபிடிச்சி நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேரியன்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ வேரியன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ஓகே, வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி வேல்யூ வந்துட்டு 0ன்னு கிடைக்கும். அதுவே ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதே கான்ஸ்டன்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸுன்றப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு பார்க்கும்போது அந்த
கான்ஸ்டண்ட்டை மட்டும் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு ரிமைனிங் டேர்முக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டுபிடிப்போம். இங்கே அந்த கான்ஸ்டண்ட்டை வெளில எடுக்கும்போது ஸ்கொயர் பண்ணி வெளில எடுக்கிறோம். ஏஎக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், தென் வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு தனித்தனியாக கொடுத்துக்கலாமா? ஸோ வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேரியன்ஸ் ஆஃப் பின்னு இருக்கும். இங்கே வந்து வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ்ன்றதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னு ரைட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேரியன்ஸ் ஆஃப் பின்றது கான்ஸ்டன்ட் தானே, ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறச்ச 0 கிடைக்கும். ஸோ 0, அப்போ ரிமைனிங் எனக்கு ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? தென் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பிஒய்ஏ. அப்போ ஃபஸ்ட்டு ஏஎக்ஸுக்கு வேரியன்ஸ் போடுவேன். ஏஎக்ஸ்க்கு போடும்போது ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும். அடுத்து பிஒய்க்கு வேரியன்ஸ் அப்ளை பண்ணுவேன். அப்போ பி ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? தென் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். வேரியன்ஸுன்றது நமக்கு எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். வேரியன்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? வேரியன்ஸ் அப்படின்னாலே சிக்மாவோட ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய ஸ்கொயர் இல்லையா? அப்போது இப்போ சிக்மான்றது ஒரு சிக்மா ஸ்கொயர் தான் வந்துட்டு வேரியன்ஸ். சிக்மான்றது ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா எனக்கு வேரியன்ஸுன்றது பாசிட்டிவாக கிடைக்கும். பாசிட்டிவாக ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் தான். சிக்மா எனக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாலும் எனக்கு அதை ஸ்கொயர் பண்ணுறச்ச பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ வேரியன்ஸோட வேல்யூ ஆல்வேஸ் நமக்கு பாசிட்டிவாக மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? தென் இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்றது எக்ஸும் ஒய்யும் நமக்கு பார்த்திங்கன்னா இன்டிபெண்ட்டாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸில் சொன்னோம் இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான். எக்ஸ் ஒய்யும் இன்டிபெண்ட்டாக இருக்கும்போது அதுக்கு நான் மல்டிப்ளை பண்ணி வேரியன்ஸ் எடுக்கிறதும் தனித்தனியாக வேரியன்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறதும் எனக்கு என்ன ஆகும்? ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருப்போம். பட் அங்கே சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம்? சேம் அதே தான். எக்ஸும் ஒய்யும் நமக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்போது ரெண்டுத்துக்கும் நம்ம தனித்தனியாக வேரியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணுறதும் அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருப்போம். தென் எக்ஸ் ஒய் ரெண்டுமே எனக்கு நாட் இண்டிபெண்ட். இப்போ எனக்கு அது இண்டிபெண்ட்டாக இல்லை அப்படின்னா என்னோடய வேல்யூ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பிஒய் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ நமக்கு 2ab வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். அதுவே இது நாட் இண்டிபெண்ட்ன்ற வேர்டு கொடுக்காம நார்மலாக கொடுக்குறமோ நமக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லியிருப்போம். பட் இங்கே பார்க்கும்போது 2ab வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இது எல்லாமே நமக்கு தியரி கொஷின்ஸில் டேரெக்டாக ஃபார்முலாஸை கேட்பாங்க, இல்லை ப்ராப்ளமாக கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருவேன். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை தியரி கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா மொமெண்ட்ஸ். ஓகே, மொமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்த் மொமெண்ட் ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அபவுட் ஆர்ஜின். இதில் நம்மளுக்கு ஆர்த் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு 2 டைப்பில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று அபவுட் ஆர்ஜினை பாயிண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா மீனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. அபவுட் மீனை வச்சு நம்ம ஆர்த் மொமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம அபவுட் ஆர்ஜினை வச்சு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அப்போ மியூ ஆர் டேஷ் அப்படின்றது என்னென்னா இஎஃப் எக்ஸ் பவர் ஆர். இஎஃப் எக்ஸ்ன்றது என்ன? எக்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மியூ ஆர் டேஷ் அப்படின்னா இஎஃப் எக்ஸ் பவர் ஆர் எப்போ அபவுட் ஆர்ஜின். ஓகேங்களா? EF x minus x bar the whole power r. இது வந்து about மீனுக்கு பார்க்கும்போது x minus x bar whole power rன்னு சொல்லுவோம். அதுவே ஆர்ஜினுக்கு பார்க்குறேன் அப்படின்னா x பாரோட வேல்யூ எனக்கு இந்த இடத்துல 0 ஆகிடும். ஸோ x minus 0 x. ஸோ x power r மட்டும் நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ரிமைனிங் ஃபார்முலாஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே ஃபார்முலா தான். E of x power r அப்படின்னா என்ன ஃபார்முலா சொல்லியிருப்போம்? சம்மேஷன் x power r into p of x ஃபார் டிஸ்கிரீட் ரெண்டம் வேரியபிளுக்கு. அதுவே கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா இன்டெக்ரல் போடுவோம், x power r into f of x into dxன்னு ரைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அதே மீனுக்கு வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னா சொன்ன மாதிரி தான் x minus x bar the whole power r. அப்போ இந்த இடத்துல எனக்கு x power rன்னு இருந்துச்சு. ஸோ இங்கே x power r போட்டேன். இங்கே x minus x bar the whole power r இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துல x minus x bar the whole power r, இங்கேயுமே x minus x bar the whole power r. புரியுதுங்களா? ஸோ இங்கே நமக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அந்த சேம் ஃபங்க்ஷன் எனக்கு சம்மேஷனுக்குள்ளேயும் வரும், இந்த இன்டெக்ரலுக்குள்ளேயும் வரும். டிஸ்க்ரீட்டாக இருந்துச்சுன்னா சம்மேஷன் ஃபார்முலா, கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இன்டெக்ரேஷன் ஃபார்முலா. ஓகே, தென் மொமெண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். மொமெண்ட்ஸில் நமக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள், மியூ ஆர் இஸ் கால்டு த சென்ட்ரல் மொமெண்ட் ஆஃப் எக்ஸ். நம்ம இந்த மியூ ஆர் டேஷ்னு தானே சொல்கிறோம். ஆர்த் மொமெண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத மியூ ஆர் டேஷ்னு சொல்கிறோம். இந்த மியூ ஆர்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, இது நம்ம சென்ட்ரல் மொமெண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதர்வைஸ் நம்ம மியூ ஒன்னோட வேல்யூ 0, மியூ 0வோட வேல்யூ 1, மியூ 0 ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறச்சு நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1. இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக சென்ட்ரல் டெண்டன்சியில் பார்த்தது தான். மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் பார்த்துருக்கோம் இல்லையா,
ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே வேல்யூஸ் தான். ஓகே, இந்த ஃபார்முலாமே நம்ம அங்கே பார்த்துருக்கோம். μ2 = μ2 ஸ்கொயர் μ2 டேஷ் மைனஸ் μ1 டேஷ் த ஹோல் ஸ்கொயர். இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே நம்ம புதுசாக பார்க்குறது என்ன அப்படின்னா, μrன்றது சென்ட்ரல் மொமெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்றது, தென் ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டி. ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்றது என்னென்னா, e(x²) greater than or equal to e(x²) ஃபார்மெட்டில் நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த இன்இக்வாலிட்டிக்கு பேர் ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ நமக்கு விச் ஒன் இஸ் த ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லி நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கொஷின்ஸ் கேட்கலாம். டேரெக்டாக ஃபார்முலாவை கேட்குற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டி. இல்லைனா இந்த இன்இக்வாலிட்டி கொடுத்துட்டு இது என்ன இன்இக்வாலிட்டின்னு நம்ம நேம் கேட்கலாம். சரிங்களா? ஸோ நேம் வித் அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் இன் ஜென்ரலுக்கு பார்த்தோம் அப்படின்னா, g of x which is greater than or equal to g of e of x. Okay, then Cauchy-Schwarz inequality. Schwarz inequalityன்றதை பார்த்தீங்கன்னா, e of xy the whole square, e of xy whole square is less than or equal to e of x² into e of y². இது எல்லாமே நமக்கு நேமிங் தியரம்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சிச்சுனாலே போதும். ஸோ இந்த நேம் அதுக்கான ஃபார்முலா, இந்த நேம் அதற்கான ஃபார்முலா, இது மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. இது நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கூட கேட்கலாம். நமக்கு 4 ஃபார்முலாஸ் இருக்கா, ஸோ அந்த 4 ஃபார்முலாஸையுமே கூட மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கூட நம்ம கொஷின்ஸ் வந்துட்டு கேட்கலாம். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. Cauchy-Schwarz இன்இக்வாலிட்டின்றது மல்டிப்ளிகேஷன்ஸில் வரப்போகுது. f(xy) whole power 2 less than or equal to e of x² into e of y². தென் மார்க்கர்ஸ் இன்இக்வாலிட்டின்றது p of mod x greater than or equal to k which is less than or equal to e of mod x divided by k. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த நேமுமே தெரிஞ்சுக்கோங்க. டைரக்ட் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோவேரியன்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். கோவேரியன்ஸ் ஆஃப் x, y அப்படின்னா e of x minus x bar into y minus y bar. இந்த ஃபார்முலா எப்படி இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு உள்ள நமக்கு 2 வேல்யூஸ்க்கு வந்து மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். e of xy minus xy bar minus x bar y plus x bar y bar. ஓகேங்களா? இப்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது உள்ளே வந்து அடிஷனல் சப்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உள்ளே தனித்தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ e of xy மைனஸ் e of xy பார்னு இருக்கும். இதில் y பார்ன்றது என்ன, ஒரு கான்ஸ்டன்ட். பிகாஸ் இதுக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒய்யோட மீன் வேல்யூ தான் y பார்ன்றது. ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட்டம். ஸோ கான்ஸ்டன்ட்டை வெளில வச்சுக்கலாமா, e of x மட்டும் இருக்கும். மைனஸ் இங்கே x பார்ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ e of y மட்டும் இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா x bar y bar ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்பொழுது இந்த கான்ஸ்டன்ட்டாமே கிடச்சிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா e of xy மைனஸ் ஒய் பார். e of xன்றது என்ன, எக்ஸோடைய மீன். எக்ஸோட மீனை நம்ம எக்ஸ் பார்னு சொல்லலாம் இல்லையா. இங்கே எக்ஸ் பார் ஒய் பார் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் பார் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் பார் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் பார் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கும், e of xy இருக்கும் மைனஸ் ஒய் பார் இன்ட்டு எக்ஸ் பார் இருக்கும். ஒய் பார்ன்றது e of y, எக்ஸ் பார்ன்றது e of x. ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிக்கலாம். e of xy மைனஸ் e of x into e of y. புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம இந்த ஃபார்முலாஸை டெரிவ் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு இதை டேரெக்டாக ஃபார்முலாவாக கேட்கலாம். இல்லைன்னா e of x, e of y, e of xy இந்த வேல்யூஸ் எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் x, y கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ஸ்க்கான ஃபார்முலா gamma of x, y which is equal to covariance of x, y divided by root of v of x into root of v of y. நம்ம root of v of x சொல்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய். ஓகேவா? சிக்மா எக்ஸ்ன்றது என்ன, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது v of x, சிக்மா ஒய் ஸ்கொயருன்றது v of y. அப்போது எனக்கு சிக்மா எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் வி ஆஃப் எக்ஸ், எனக்கு சிக்மா ஒய் மட்டும் வேணும் அப்படின்னா 2 பக்கமும் ரூட்டு. அப்போ சிக்மா ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வி ஒய். இதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் நமக்கு கொஸ்டினில் சிக்மா எக்ஸு சிக்மா ஒய் கொடுத்து நம்மளை கேட்டாங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு பதிலாக சிக்மா எக்ஸு இதுக்கு பதிலாக சிக்மா ஒய்ன்னு போட்டுப்பீங்க. இல்லை எனக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு வேரியன்ஸ் ஆஃப் ஒய்யும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 13 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட், எக்ஸும் ஒய் நமக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்போ என்னோட கோவேரியன்ஸோட வேல்யூ வந்து ஆப்வியஸ்லி 0ன்னு தான் கிடைக்கும். சரிங்களா? தென் கோவேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ், பிஒய்.
ஏபின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏபியை நான் வெளில எடுத்துக்கிறேன். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மட்டும் வரும். இங்கே நமக்கு அடிஷனில் இருக்குது சரிங்களா. அடிஷனில் எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அது இங்கே நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மட்டுமே ரைட் பண்ணால் போதும். மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கும்போது மட்டும் நம்ம வெளில எடுத்துக்கிறேன் சரிங்களா. தென் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சிஒய் ப்ளஸ் டி நான் சொல்லியிருக்கேன். மல்டிப்ளிகேஷன்ஸில் இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துக்கலாம். அடிஷனில் இருந்துச்சுன்னா எழுதணுன்ற நீட் இல்லை. ஸோ அடிஷனில் இருக்க ப்ளஸ் பி தேவையில்லை, ப்ளஸ் டி தேவையில்லை. அப்போ ஏஎக்ஸ் கமா சிஒய் மட்டும்தான். அப்போ ஏசின்றது தானே கான்ஸ்டன்ட்டாக மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ நான் வெளில எடுத்துக்கிறேன். ஏசி வெளில எடுத்துக்கிட்டேன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். புரியுதுங்களா. அதே மாதிரி ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் சிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சிக்மா ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் பிடி சிக்மா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பிசிஎஃப் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ். இதுலேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏபிசிடி இதுக்கு ஏதாவது some நம்பர் கொடுத்துருவாங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 3y சரி கமா 4x ப்ளஸ் 2y ஓகே. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசிடிக்கு வேல்யூஸ் தெரியும் இல்லையா. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா போதும், நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு டேரெக்டாக ஃபார்முலாஸையும் கேட்கலாம், இல்லைனா ப்ராப்ளமும் கேட்கலாம். தென் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் சரிங்களா. அடுத்து கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கமா இசட். ஃபஸ்ட்டு அடிஷனில் இருக்குது கமா இன்னொரு வேரியபிள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு வேரியபிள்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், எக்ஸை இசட்டோட கம்பைன் பண்ணி ஒரு கோவேரியன்ஸ் எழுதிக்கிறேன். தென் ஒய்யை இசட்டோட கம்பைன் பண்ணி ஒரு வேரியபிள் எழுதிக்கிறேன் சரிங்களா. தென் வேரியன்ஸ் இது எல்லாமே வந்து கோவேரியன்ஸ்க்கு பார்த்தோம். அடுத்து வேரியன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். v of x plus y which is equal to v of x plus v of y plus 2 covariance of x comma y. இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எப்படின்னா ஏ ப்ளஸ் வித் ஹோல் ஸ்கேர்க்கான அந்த ஃபார்மெட்டில் வரும் நமக்கு. வி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வி ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்ட்டு. அதே மைனஸில் இருக்குது அப்படின்னா சேம் அதே தான், வி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வி ஆஃப் ஒய் மைனஸ் 2 கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய் இருக்கு இல்லையா, அது ரெண்டு நமக்கு இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், எக்ஸ் ஒய் ரெண்டு இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்குன்னு அர்த்தம் சரியா. அப்போ எனக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். அப்போ வி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கொடுத்தாலும் சரி, வி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுத்தாலும் சரி, வி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வி ஆஃப் ஒய்னு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இது மட்டும்தான் கிடைக்கும் எப்போது எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது சரிங்களா. அடுத்து வி ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்போ என்னாகும், ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2ab கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அதே மாதிரி இங்கே மைனஸில் இருக்கும்போது 2abக்கு முன்னாடி மட்டும் மைனஸ் வரும் சரிங்களா. தென் வி ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய். இது ரெண்டும் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்னாகும், ப்ளஸ் 2ab கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் மைனஸ் 2ab கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் வி ஆஃப் எக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் வி ஆஃப் எக்ஸ் இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் வி ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி 2 டைம்ஸ் ஆஃப் பி ஸ்கொயர் வி ஆஃப் ஒய். ஸோ 2 காமனாக எடுத்துக்கிறேன். ஏ ஸ்கொயர் வி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் வி ஆஃப் ஒய் ஓகேங்களா. இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறச்ச கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ வி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்யோட வேல்யூ ப்ளஸ்ன்னு கொடுத்தாலும் சரி, மைனஸ்னு கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே வி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வி ஆஃப் ஒய்ன்றது தான் நமக்கு ஃபார்முலாவாக இருக்கும் ஓகேவா. தென் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று அபவுட் த ஆரிஜின், இன்னொன்று அபவுட் த பாயிண்ட் ஒன்று. ஸோ ஆரிஜினை வச்சு நம்ம மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ரைட் பண்ணும்போது எம்எக்ஸ் ஆஃப் டின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். எம்எக்ஸ் ஆஃப் டி இங்கே ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் 0ன்னு போடுவோம். அபவுட் த ஆரிஜின் தான் இல்லையா. ஸோ எக்ஸ் மைனஸ் 0 ஆஃப் டி இ பவர் டிஎக்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அது எனக்கு சம்மேஷனுக்குள்ளே வரும், இன்டெக்ரலுக்குள்ளேயும் வரும். இங்கே இ பவர் டிஎக்ஸ் தான் இருக்குது. ஸோ சம்மேஷனுக்குள்ளே இ பவர் டிஎக்ஸ் இன்டு பிஎஃப்எக்ஸ்னு வரும். அதுவே கண்டினியூஸாக இருக்கிற பட்சத்தில் இன்டெக்ரலுக்குள்ளே இ பவர் டிஎக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். லிமிட் பார்த்தீங்கன்னா -∞ டு +∞. ஓகேவா. இது எப்போனா அபவுட் த ஆர்ஜின்ற பாயிண்ட்டை நோக்கி இது பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 0 ஆஃப் டின்னு போடுவோம். அதுவே அபவுட் அ பாயிண்ட் ஏன்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு நான் வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் டி அப்படின்னா இ பவர் டி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ.
e power t of x minus a. அப்போ நமக்கு இதுவும் தெரியும் இல்லையா, ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதில் e power txன்னு இருக்கிற இடத்துல e power t of x minus a, நமக்கு ஏக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க எக்ஸாமில், ஓகேவா, அபவுட் த பாயிண்ட் 2 அபவுட் த பாயிண்ட் 5 அப்படின்னு நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நம்ம அப்ளை பண்ணி சம் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணிக்க வேண்டியதான், சரிங்களா. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். mx of tக்கான ஃபார்முலா 1 + t by 1 factorial mu 1 dash plus t square by 2 factorial mu 2 dash plus and so on t power r by r factorial into mu r dash plus and so on போய்கிட்டே இருக்கும், ஓகேவா. இதில் mu r dash இருக்கு இல்லையா, இந்த mu r dashக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த mx of t இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம r டைம் என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், ஓகே. mu r power dash அப்படின்னா இந்த mx of t-யை நான் ஆரை பொறுத்து rth டெரிவேட்டிவ் நான் எடுக்கிறேன், சரிங்களா. rth டெரிவேட்டிவ் எடுக்கிறேன் அப்படின்னா d power r by dt power r, எதை mx of t தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். t equal to 0 because about the origin point, so t equal to 0ன்னு வச்சுக்கிறோம், சரிங்களா. தென் mx of 0 mx of t இருக்கு இல்லையா, இந்த mx of 0 அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1ன்னு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா mx of 0 அப்படின்னா என்ன அர்த்தம், e power t டீக்கு பதிலாக தான் 0 கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ 0 into xன்னு வரும். அப்போது e power 0 0வோட வேல்யூ என்ன, 1. ஒரு கான்ஸ்டன்ட் டேர்முக்கு நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1. எப்படி வந்துச்சுன்னு புரியுதுங்களா, mx of 0வோட வேல்யூ எப்பயுமே நமக்கு 1 தான் கிடைக்கும். அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், x equal to a of t, அங்கே நம்ம x equal to 0 of tன்னு சொல்லியிருப்போம், இங்கே x equal to a of t, இங்கே e power minus at mx of t. அடுத்து n cx of t, cன்றது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா, ஸோ cx of t அப்படின்றப்போ mx of ct, இந்த cன்றதை t கூட மல்டிப்ளை பண்ணியிருப்போம். தென் ax plus b of t அப்படின்னா e power bt mx of at, ஓகே. ஃபஸ்ட்டு ax of t அப்படின்றப்போ என்னாகும், mx of atன்னு வரும். அடுத்து கீழே வந்துட்டு b மட்டும் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட்டை மட்டும் இருக்கிறப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம், e power btன்னு ரைட் பண்ணிக்கிறோம், சரிங்களா. தென் எக்ஸும் ஒய்யும் நமக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா mx plus y of tன்றதை mx of t into my of tன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ரெண்டு இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது வேரியன்ஸ் கோவேரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ரெண்டு இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் வேல்யூ நமக்கு சொல்லியிருப்போம். ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எடுக்கிறதும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறது ஈக்குவலாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் வேரியன்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறதும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வேரியன்ஸ் எடுக்கிறது ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருப்போம். பட் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணும்போது எனக்கு அது மல்டிப்ளை பண்ணுற வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்க போகுது, சரிங்களா. இந்த லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா குமுலண்ட் generating functions. Cumulative generating functions பார்த்தீங்கன்னா kx of t equal to நம்ம mx of t கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது mx of t கான அதே ஃபார்முலாஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலாஸ்க்கு ஜஸ்ட் லாக் எடுக்கிறோம். mx of t இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஜஸ்ட் லாக் மட்டும் எடுத்துக்கிறோம். அதுதான் cumulative generating functions. ஓகே, இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குமே நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. kx of t அப்படின்னா k1 t by 1 factorial plus k2 t square by 2 factorial plus and so on kr t power r by r factorial plus and so on போயிட்டே இருக்கும், சரிங்களா. இந்த kr என்ற டேர்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த kx of t-யை நான் rth டெரிவேட்டிவ் எடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. தென் kx of 0வோட வேல்யூவுமே நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். நம்ம அங்கே சொல்லும்போது என்ன சொல்லியிருப்போம், mx of 0ன்றது 1ன்னு கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். இப்போ mx of tக்கு லாக் எடுக்கிறது தான் kx of t. அப்போது kx of 0 அப்படின்னா log of mx of 0 இல்லையா. அப்போ log of 1க்கு லாக் எடுக்கிறோம் அப்படின்னா ஆன்சர் 0. ஸோ நமக்கு kx of 0வோட வேல்யூ 0ன்னு கிடச்சிருக்கு. தென் எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக சொன்னதில் என்ன சொல்லியிருப்போம், இங்கே அடிஷன் வரும், இங்கே நமக்கு மல்டிப்ளிகேஷன்ஸில் வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷன் வரும், இங்கேயுமே நமக்கு அடிஷன் தான் வரும். ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் kx plus y of tன்றதை kx of t plus ky of tன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அவ்வளோதான், இதோட நமக்கு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கான மொத்தமே வந்துட்டு முடியுது. ஸோ நம்மளோட வீடியோஸில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வேரியன்ஸ்லேருந்து பார்த்துருக்கோம் இல்லையா. வேரியன்ஸ், மொமெண்ட் அண்ட் கோவேரியன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இதில் எல்லாமே நமக்கு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இதுலேருந்து நமக்கு
தியரி பேசிக் கொஸ்டின்ஸும் கேட்கலாம், இல்லைனா ப்ராப்ளம்ஸாகவும் கேட்கலாம். ஸோ இதில் என்னென்ன மாதிரி தியரி கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரி ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்க முடியுன்றது எல்லாமே உங்களுக்கு நான் டெஸ்ட் பேட்சில் கொடுக்க போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிலே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.